சோஃபா எல்லாம் மாத்தணுங்க. அத நேத்தே ஆர்டர் பண்ணிட்டேன்ல. வாங்க 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 சம்பந்தி, உட்காருங்க. திடீர்னு வந்துட்டீங்க. வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. ம். இன்னும் நீங்க நான் பழைய நிலைமையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என் நிலைமை அவ்வளவு சரியில்லைங்க. நேத்து பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரும்போது 150 பொண்ணாக காரு, கல்யாண செலவு அப்படி இப்படின்னு கேட்டீங்க. என் சக்திக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால உங்க பையனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பண்றதுனா கூட பண்ணிக்கங்க. நீங்க என்னங்க விவரம் தெரியாம பேசுறீங்க? என் பையனுக்கு பொண்ணு தர என் சொந்தக்காரங்க எல்லாம் நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றேன்னா எதுக்கு? உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதை. அதே நேரத்துல என்னடா அவன் நம்ம சம்பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒண்ணு இல்லாத ஒரு குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்றானேன்னு என் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசிடக்கூடாது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவமானம். அதுக்காகத்தான் அவங்க முன்னாடி அப்படி விட்டு கொடுக்காம பேசினேன். உங்க பொண்ணே ஒரு தங்கங்க, அதை கட்டிக்கிறதுக்கு எதுக்கு தங்கம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் 150 பவுன் நகை, காரு, கல்யாண செலவு எல்லாத்தையும் நானே கொடுத்துறேன். அத நீங்க கொடுத்ததா சொல்லிடுங்க. அப்பதான் என் சொந்தக்காரங்க மத்தியில எனக்கு ஒரு கௌரவம். ஆமாங்க. என்ன சம்பந்தி, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. போய் கல்யாண வேலைங்களை பாருங்க. வாங்க. ஐயா, வெக்கத்து பாரு. இன்னைக்குதான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணுதாமா புரியல. என்னப்பா? நேத்து பொண்ணு பார்க்க வரும்போது பிரமாதமா பாடி அசத்தனிய எப்படிமா? எல்லாம் இவங்க ட்ரைனிங் தான். கரெக்ட்டா? அசையாதீங்க. ஏமா, எனக்கு எதுக்குமா டையெல்லாம்? பின்ன என்ன அங்கிள், கல்யாணத்துக்கு போறீங்க, தலை மீசை எல்லாம் வெள்ள முடி, இது வயசான மாதிரி தெரியல? உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு அங்கிள்? ஐயோ, கொஞ்சம் தலையை தூக்குங்க. சூப்பரா இருக்குல்ல? ஆட அங்கிள், நீங்க half an hourல குளிச்சிட்டு கிளம்புங்க. எனக்கு போய் டையெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாரு. அண்ணாமல, சௌக்கியமா? நல்லா இருக்கேன்பா. நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன். என் புள்ள அவன் கூடவே என்ன கூட்டு போறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பரமசிவம், நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன். அங்கேயே செட்டில் ஆக போறேன். அப்படியே மாப்ள, நல்லபடியா போயிட்டு வாங்க. மல்லிகாமா, நானும் என் பையன் கூடவே போய் அமெரிக்கால செட்டில் ஆக போறேன். அப்படிங்களா? குடுத்து வச்சவர் தான் நீங்க. நீயும் உன் புள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சீக்கிரம் ஒரு போனை வாங்கி வை. வாரத்துக்கு ஒரு தடவை போன்லயாவது உங்ககிட்ட நான் பேசுறேன். நான் வரேன்பா. தங்கச்சி, நான் வரேம்மா. நீ ஏன்பா வருத்தப்படுற? நான் உன்னை ஒழுங்கா வளர்த்திருக்கேன். நீயும் நல்லா வருவ. போ, போய் சாப்பிடு. நாங்க 2 பேரும் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்க? சிதம்பரத்துக்கு நல்ல மருமக கிடைச்சிட்டா. நம்ம பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி பார்க்க போறோமோ? இந்தாங்க அங்கிள், முருகன் கோயில் பிரசாதம்.
ஆமன். சுமதி. ஆமென். ஆண்டி. ஆமென். ஏன் எல்லாரும் ஆமென்னு சொல்றீங்க? சும்மா ஒரு சேஞ்சுக்கு. ஆமா, உங்க சன் எங்க? பள்ளிவாசலுக்கு போயிருக்கான் தொழறதுக்கு. பள்ளிவாசலுக்கா? எதுக்கு? ஐயர் வீட்டு பொண்ணு சர்ச்சுக்கு போகும்போது என் புள்ள பள்ளிவாசல் போக கூடாதா என்ன? என்ன சொல்றீங்க அங்கிள்? விஸ்வநாதன் பொண்ணுக்கு சர்ச்சில் என்ன வேலை சொல்லு? யார் நீ? ஏற்கனவே ஒரு பொண்ணால ஏமாந்து நாங்க நடு ரோட்டுக்கு வந்திருக்கோம். நீ எதுக்காக வந்திருக்க? நான் உன்னை ஏமாத்துறதுக்கு வரல. ஏமாத்திட்டு போனாலே அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடி வந்திருக்கேன். என் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டதுனால சிவானந்த குருகுலத்துல தான் படிச்சேன், வளர்ந்தேன். டிகிரி முடிச்சதும் ரேடியோ மிர்ச்சில ரேடியோ ஜாக்கியா ஜாயின் பண்ணேன். அப்பதான் ரேடியோ மிர்ச்சில ஒர்க் பண்ண ராதா எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ராதா அவங்க வீட்லயே என்ன தங்க சொன்னா. நானும் தங்கினேன், பேயிங் கெஸ்டா. நான் ராதா வீட்ல இருக்கும்போது சம்பத்துன்னு ஒருத்தர் அவளை தேடி அடிக்கடி அங்க வருவாரு. நான் சம்பத்தை டீப்பா லவ் பண்றதா அவ சொன்னான். அதுக்கப்புறம் எதுக்கும் அவ குடும்பத்தோட கோயம்புத்தூர் போயிட்டா. மறுபடியும் 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் அவ டிவில பாட போறதா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போனேன். அங்க உங்க சன்னிக்கிட்ட அவ ஐ லவ் யூ சொல்றத பார்த்து எனக்கு ஷாக்கா இருந்தது. ப்ரோக்ராம் முடிஞ்சு ராதா கிட்ட கேட்டேன், அன்னைக்கு சம்பத்தை லவ் பண்றேன்னு இன்னைக்கு இவரை லவ் பண்றேன்னு சொல்றியேன்னு கேட்டேன். அதுக்கு அவ மழுப்பெல்லாம் பதில் சொன்னா. எனக்கு சந்தேகமா இருந்தது. அதுக்கப்புறம் அவ மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டா. 1 மாசம் கழிச்சு ஒரு நாள் என்ன போன்ல கூப்பிட்டா. இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அவசியம் நீ வரணும்னு சொன்னா. நானும் போனேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நினைச்ச ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மிஸ்டர் மார்த்தாண்டம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. உங்க சார்பா நான் இன்னைக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் இதுல ஒண்ணும் பண்ணலங்க. என் சன்னும் என் வருங்கால மருமக ராதாவும் தான் சாமர்த்தியமா அந்த இடத்தை வாங்கினாங்க. Is it? ஆமா, ராதா அண்ணாமலை பையன் ராஜாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சா. ஸ்டூபிட் ஃபெலோ. ஏமா அந்த சொத்துல எழுதி கொடுத்தான். என்னால அந்த அநியாயத்தை தாங்க முடியல. ராதா கிட்ட கோமா கேட்டேன், நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்ப நான் நினைக்கவே இல்ல. போன் லவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு அப்பாவை ஏமாத்திருக்கியே. நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்க முடியாது. நான் அவன் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்ததுனால தான் 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதுல என் சம்பத்தா பார்ட்னரா சேர்த்திருக்காங்க. சம்பத் சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக ஒருத்தரை லவ் பண்ணி ஏமாத்துறது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த முட்டாளுக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நீ சொன்ன பத்திரத்துல படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த நல்லவரை போய் முட்டாளுங்கிறியே. ஆமா, இப்ப நீ அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குற. ஏன் நீ அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா? நான் என்ன அவருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்? அந்த உத்தமர் என்ன ஏத்துக்கிட்டாருன்னா அது நான் செஞ்ச புண்ணியம். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீ ஏமாத்தினியே ராஜா, அவர் ஏன் நான் கல்யாணம் பண்ணி உன் கண்ணு முன்னாடி அவரை பெரிய ஆளாக்கி காட்டுறேன். இப்பேற்பட்டவரை மிஸ் பண்ணிட்டோமேனு உன்னை வாழ்க்கை பூரா வருத்தப்பட வைக்கிறேன். என்ன சவாலா? சவால் இல்ல, சாதிச்சு காட்டுறேன். நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுதான் மறந்தேன். அண்ணாமலை ரொம்ப நல்ல மனுஷமா. அவர் நடு ரோட்டுக்கு வந்துடக்கூடாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க ஃப்ரெண்டு விஸ்வநாதனுக்கு போன் பண்ணி நாளைக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் தானே இங்க வந்தேன், நானே போயிடுறேன். எதுக்கு விஸ்வநாதன் சார் கூப்பிடணும்? நான் வரேன் அங்க. வரேன் ஆண்டி.
வரேன் சுமதி. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அது நம்ம வீட்லயே இருக்கட்டும். சொன்னா கேளுப்பா. ஏமாத்திட்டு போறதுக்கு நம்ம கிட்ட என்னப்பா இருக்கு? நாம கஷ்டப்படும் போதுதான் அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அதுவும் கூட சேர்ந்தான கஷ்டப்பட்டுச்சு. அந்த பொண்ணை போய் வீட்டை விட்டு அனுப்புறியாப்பா? பதிலே சொல்லாம போனா என்னப்பா அர்த்தம்? ஐயா, இது கூட தெரியலீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உங்க இஷ்டப்பா. என்னங்க, அண்ணன் உங்களை கூப்பிடுறாரு. வாங்க. அட என்னம்மா, இன்னும் வாங்க. அண்ணினே கூப்பிடுமா.